உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன சரி, தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன குறையும் இல்ல, என்ன குடுகுடுப்பக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டுல? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? உங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நீங்க 5 அரசு எதிர்ப்பு வாக்குகள் வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க, அல்லது ஒரு பொது நடுநிலை சமூகமோ இளைஞர்களோ வாக்கு செலுத்துறாங்கன்னு நிலை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறதுக்கு பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? அதே நீங்க இந்த இருக்குல்லன்னு எப்படி இருக்குது? எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க? அவர் வந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு. என்ன நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன சரி, தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன குறையும் இல்ல, என்ன குடுகுடுப்பக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டுல? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும், புரியுதா? எங்களுக்கு என்னுடைய தத்துவம் தமிழ், தமிழர், நிலம், வளம், இனம், அதனுடைய மானம், அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சார். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல, ஆற்றுக்கு மணல் அது அல்லாத 6 செத்து போயிரும் பேசுற இந்தியாவில ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் பூச்சி வண்டுகள்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு, அதை இந்த நாட்டுல இந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம் அதை பிரிச்சு போடுவாரு அப்படின்னு. நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாம போட விருப்பம் இல்லைன்னா போ. அது உங்க வாக்கு அது அப்படின்னு. காற்றடிக்கும் திசையில எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள். புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார். அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மானமிக்க தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இங்க இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பணமழையில இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தல்ல புதிதா ஒரு சின்ன கடைசி நேரத்துல ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய பிள்ளைகள் 8வது பெட்டியில என் சின்ன இருந்தது. அதுல 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமழையில இவ்வளவு காசு, இவ்வளவு சாராயம், பணம், சாப்பாடு, இதுல அப்ப இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல. அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே ஒழிய குறையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.